ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மன அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் மகா பெரிவா சொல்ல சொன்ன எளிய ஒருவரி மந்திரம். குறிப்பாக வேலைக்கு போகிறவா ஜெபிக்கிறதுக்கு சுலபமான மந்திரம். ஒரு சமயம் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி மகா பெரிவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா. இந்த நாளைய பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு உள்ளூர பக்தி இருந்தது. சமய சடங்குகளையும் மந்திரங்களையெல்லாம் முறையாக கத்துண்டு அனுஷ்டிக்க முடியலையேங்கிற தாபம் அவளுக்கு இருந்தது. மனமுருக மகா பெரிவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா. நான் வேலைக்கு போகிறவோ எனக்கு ஓய்வு நேரம் ரொம்ப குறைச்சல். அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரம் எல்லாம் என்னால் கடைப்பிடிக்க முடியாது. நீளமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்ண முடியாது. அதனால் ஏதாவது சுலபமான மந்திர ஜபம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பெரிவா அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னான். உடனே கருணாமூர்த்தியான பெரிவா அந்த பெண்மணியோட உள்ளுணர்வையும் ஸ்ரத்தையையும் புரிஞ்சுண்டு இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னார். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. இந்த எளிய மந்திரத்தை சொன்னாலே போகிறோம். பெரிய பாராயணம் பண்ணின அளவுக்கு உனக்கு பலன் கிடைக்கும். மனசு அமைதியும் குடும்ப அமைதியும் குடும்பத்தில் ஒத்துமையும் கிடைக்கும்னு சொன்னார். உபதேசம் பெற்ற அந்த பெண்மணி மனசு மகிழ்ந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. ஆனால் இந்த மந்திரம் இந்த பெண்மணிக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அளிக்கப்பட்ட உபதேசம். நாமும் தொடர்ந்து ஜபிப்போம், பலனடைவோம். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. மற்றொரு அற்புதமான சம்பவம். சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் விடிகாலம்புற கோவில் பிரதட்சிணம் பண்ணினார் மகா பெரிவா. அவரோட வந்தவாளும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டே வந்தா. 4 வீதியிலையும் வலம் வந்துட்டு இருந்த மகா பெரிவா ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெண் குழந்தை கோலம் போட்டுட்டு இருந்ததை பார்த்தார். பெரியவா நின்னார். அந்த குழந்தை கோலம் போடுறத பார்த்துட்டே நின்னார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட, பேஷ், ரொம்ப நன்னா கோலம் போடுறியே, ஆனால் கோலம் அரிசி மாவில் தான் போடணும். அப்போ தான் ஈ எறும்பு பட்சி எல்லாம் அரிசி மாவை சாப்பிடும். கோலம் போட்ட உனக்கு மனசார நன்றி சொல்லும், சந்தோஷமாக உன்னை நினைக்கும். இப்படி மொக்கு மாலை கோலம் போட்டால் அது எந்த ஜந்துவுக்கும் உபயோகப்படாது இல்லையா அப்படின்னார். இதை புரிஞ்சுட்ட அந்த குழந்தை தலையை அழகாக ஆட்டிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணித்து. பரமாச்சாரியாரோட இந்த அறிவுரை அந்த பெண் குழந்தைக்கு மட்டும் இல்லை, கோலம் போடுற அத்தனை பெண்மணிகளுக்கும் தான். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.